இந்த ஃபாரெக்ஸோட அல்காரிதம் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ரிச் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனலோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி 3 டைப்ஸா இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஒருத்தரோட மைண்ட்ல எப்படி ஓடும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம $100 டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். 100 ஒரே நாளில் எப்படி $200 மாற்றலாம், ஒரே நாளில் எப்படி $400 மாற்றலாம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். இந்த ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட். இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து லட்சத்தில் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து, சார் இந்த ட்ரேடிங்கை எப்படி நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரி லைவ் ட்ரேடுகளெல்லாம் நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறீங்களே சார், இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ட்ரேடிங்கை ஒரு ஃபுல் டைமாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லைஃப் டைம் ஆக்சஸாக நான் பண்ணணும் சார், அதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ட்ரேடிங் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து நம்மளோட ப்ரைவேட் ட்ரைனிங்கில் எந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தான் கேள்விப்படுறீங்க, இல்லை இந்த ஒரு எக்ஸம்ங்கிற ஆப்பை இப்போ தான் கேள்விப்படுறீங்க, MT5ங்கிற ஆப்பை இப்போ தான் கேள்விப்படுறீங்க. டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது எப்படி ட்ரேட் பண்ணுனா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு லாட் சைஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் எடுக்கையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு, நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் எதுவுமே தெரியாது, நம்ம அந்த ட்ரேடை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மார்க்கெட் 2 கேண்டில் மேலே போச்சுன்னா பையும், 2 கேண்டில் கீழே வந்துச்சுன்னா செல்லும், இப்படி எந்த விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அந்த ஃபீல்டில் ட்ரேடை எடுக்கும்போது கண்டிப்பாக லாசஸ் மட்டும்தான் வரும். ஒரு டைம் ஒரு சில ஃப்ளூக்குகளில் ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ கண்டினியூவாக உங்களுக்கு ப்ராஃபிட்டுகள் வரலாம். ஆனால் அந்த ப்ராஃபிட்டுகளுக்கும் சேர்த்து உங்களோட கேபிட்டலை வந்து 0 ஆக்கி விட்டுரும். இதுதான் இந்த மார்க்கெட்டோட ஃபார்முலா. இந்த ஃபாரெக்ஸோட அல்காரிதம் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ரிச் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனலோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி 3 டைப்ஸா இவங்க வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும், நல்ல மாதிரி ஒரு காரு, பெரிய வீடு, நல்ல சொத்து சுகங்கள், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவாங்க. இப்படி ட்ரேட் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்களோட மைண்ட் செட்டில் தினமும் ஓடக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது தூக்கத்திலேயா இருக்கட்டும், நடக்கக்கூடிய டைம்லையா இருக்கட்டும், ஒர்க் பண்ணக்கூடிய டைம்லையா இருக்கட்டும், அந்த மார்க்கெட் அவங்களோட கண்ணில் ஓடிட்டு நம்மளும் அடுத்த நாள் பணக்காரன் ஆயிடலாம், இந்த ஒரு ட்ரேடிங்கில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் நம்மளும் சம்பாத்தியம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்களோட மைண்டுக்குள்ளே ஓடும். ஜஸ்ட் ஒரு புவராக இருக்கக்கூடிய ஒரு 10,000 20,000 சேலரி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரோட மைண்டில் எப்படி ஓடும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம $100 டெபாசிட் பண்ணியிருக்கிறோம், 100 ஒரே நாளில் எப்படி $200 மாற்றலாம், ஒரே நாளில் எப்படி $400 மாற்றலாம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் லாட் சைஸை அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃப்ளூக்குகளில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அடுத்ததாக உங்களுக்கு முடிய போகிறது லாஸ் தான். 3ஆவது இருக்கக்கூடியது தான் ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ். இவங்ககிட்ட வந்து பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிங்கரோ, இல்லை ஒரு பெரிய தொழிலதிபரோ யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு $500 $1000 ஒரு $5000 அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. ஒரு புவர் என்ன பண்ணுவார், $100 $200 இந்த மாதிரி அவர் டெபாசிட் பண்ணுவார். ஆனால் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் என்ன பண்ணுவார், தேவையில்லாத பாட்டுகளை வாங்குவார், அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்களை வாங்குவார். இதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு ஹை ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்லேயே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இப்படி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடைக்காம ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்துலயோ அவங்களோட அக்கௌண்ட்டும் ஜீரோ ஆகிவிடும். அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் இந்த ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட். இந்த ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய மக்கள் லட்சத்துல ஒருத்தங்க தான் இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் சார் இந்த ட்ரேடிங்கை எப்படி நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி லைவ் ட்ரேடுகள் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறீங்களே சார், இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, உங்களோட குரு யாரு, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே பதில் தான், என்னோட குரு நான் தான். அதாவது என்னோட லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் தேவை இல்லாம நான் ட்ரேடிங் யாருக்கிட்டையுமே போய் கத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் வேஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் லாஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் இந்த வருஷங்களை வேஸ்ட் பண்ணி தான் நான் இதை கத்துக்கிட்டேன். ஆனா இது எல்லாமே நீங்க இந்த அளவுக்கு வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இதை கத்துக்கணும் அப்படின்னா இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வெறுத்து போயிடும். அந்த டைம்ல இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேற. இதுலயே நமக்கு ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வரைக்கும் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லை சார் எனக்கு ஓரளவுக்கு ட்ரேடுங்கிறது என்ன தெரியும், நான் 1க்கு 10 பேரை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், அதில் நிறைய விஷயங்களும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காகவும் சரி, உங்களுக்காக எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் இதுக்கான ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கிறேன். அதுக்காக நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுக்கறது, ஆஃப்லைனில் போட்டு கும்மாளம் அடிக்கிறது, இந்த மாதிரியான கான்செப்டுகளில் நம்ம யாருக்கும் ட்ரேட் சொல்லி கொடுக்கல. நம்ம பண்ண போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 12 பேர் மட்டும்தான். என்னால் அதுக்கு மேலே சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு 12 பேர் மட்டும்தான் நான் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்க முடியும். அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டவுட்டுகள், அதாவது சார் நான் இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாமா, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டுகளை சென்ட் பண்ணி என்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இல்லை சார் நான் ஒரு மாதம் கற்றுக்கிட்டேன் சார், இருந்தாலும் எனக்கு ஒழுங்காகவே புரியலை, கூட ஒரு மாதம் உங்களால் எனக்கு ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் ஓகே தான். அதாவது ஒரு மாதம் ப்ரைவேட் ட்ரைனிங், ஒரு மாதம் ட்ரேடுக்கான சப்போர்ட்டுகள்னா அதாவது நான் சிக்னல் தர மாட்டேன், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு சார் இந்த இடத்துல ட்ரேட் எடுங்க, ப்ராஃபிட் கிடைச்சிரும், உடனடியாக ஓடி போய் அவசரமாக எடுங்க, இந்த மாதிரியான கான்செப்டுகள்லாம் இந்த ப்ரைவேட் ட்ரைனிங்கில் இருக்காது. யாரெல்லாம் இந்த ஒரு ட்ரேடிங்கை டைம் பாஸ்ன்னு நினைக்காம ஃபுல் டைமாக எனக்கு ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் சார், இந்த உலகத்துக்கு நான் யாரு அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த பிரைவேட் ட்ரைனிங்கோட ப்ரைஸும் சொல்லிடுறேன், 19,000 ரூபா. 19,000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாசத்துக்கான பிரைவேட் ட்ரைனிங், என்னோட பர்சனல் நம்பர் பிளஸ் ஒரு வருஷம் உங்களுக்கான அந்த ட்ரேட் சப்போர்ட், இது எல்லாம் தேவைப்படும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. இல்லை என்னோட நம்பர்ஸ் நிறைய இடங்கள்ல கொடுக்குறேன், அதையும் பார்த்து கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்டில் தென் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.